Good morning students. இந்த வீடியோல நம்ம 10th standard mathsல chapter 2 numbers and sequence பார்க்க போறோம். இதுல இந்த chapter பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு main concept, அதாவது Euclid's division lemma. பாருங்க, இப்ப 11 divided by 2 அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்? நம்ம 5 into 2 plus 1 அப்படின்னு எழுதலாமா? 5 into 2 னா 10, 10 plus 1 11. 11 divided by 2 அப்படிங்கிற ரிசல்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி எழுதலாம். அதாவது 11 equal to, இங்கே divided by 2ங்கிறது நான் சும்மா போட்டிருக்கேன், அது வந்து கரெக்ட் கிடையாது. 11 equal to அப்படின்னு போட்டுட்டு இந்த மாதிரி எழுதலாம். 11 equal to அது எப்படி சொல்லலாம்னா 11 வந்து 5 into 2 plus 1. இதில் 2ங்கிறது டிவைசர். பாருங்க, 11ங்கிறது டிவிடெண்ட். இங்கே யூஸ் பண்ணுற இந்த divided by 2 தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம், இதுக்கு பேர் டிவைசர். இந்த 5ங்கிறது குவாஷியன்ட், ஆறுங்கிறது ரிமைண்டர். ரிமைண்டர் இல்லாம இருந்துச்சு, ரிமைண்டர் 0வா இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பரை வந்து இந்த 5ங்கிற நம்பர் ஃபுல்லா டிவைட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். தென் லெம்மா. லெம்மா அப்படின்னா என்னன்னா, அது வந்து ஒரு தியரம், நம்ம மெயினா ஒரு தியரம் ப்ரூஃப் பண்றதுக்கு சில ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அந்த ரிசல்ட்டுக்கு பேர் தான் லெம்மா. பாருங்க, இட் இஸ் a result used for proving a theorem that is usually considered as mini theorem. லெம்மா அப்படிங்கிறது ஒரு மினி தியரம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது லெம்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சின்ன ரிசல்ட்டை வந்து லெம்மான்னு சொல்லுவோம். பாருங்க, யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. இதோட கான்செப்ட் தான் நீங்க ஏற்கனவே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்லியிருக்கேன். பாருங்க, let a and b be any two positive integers. So, ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் a, b எடுத்துக்கிறாங்க. Then there exists a unique integer q and r such that a equal to bq plus r, 0 less than or equal to r less than b. இந்த 11 நம்ம இப்படி எழுதணும்ல, அதுதான் 11 equal to 5 into 2 plus 1. இதுல 11 divided by 2. அப்போ 11ம் 2ம் தான் a, b. சரியா? ஸோ ஏங்கிறது நம்ம எக்ஸாம்பிளுக்காக இங்கே எழுதுறேன் 11, இது வந்து 2. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 11 equal to 2 into 5 plus 1. சரியா? 2 into 5 plus 1 அவ்வளோதான். ஸோ 11 equal to 2 into 5 plus 1 இப்படி எழுதுறதுக்கு பேர் தான் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. சிம்பிளான கான்செப்ட் தான். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா த்ரூ அவுட் த யூனிட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்படிங்கிறது ரெண்டு இன்டிஜர்ஸ், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. 11 வந்து எப்படி எழுதலாம்? 2வால டிவைட் பண்ணும்போது 2 into 5 plus 1. இங்கே இன்டூ தான், நான் டாட் வச்சிருக்கேன். 2 into 5 plus 1. சரியா? இதுல வந்து ஆரோட வேல்யூ 0 இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. சப்போஸ் எக்ஸாக்டா இப்போ 11 இருக்கிற இடத்துல 10 இருந்துச்சு அப்படின்னா நம்ம 2 into 5ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிளஸ் 0 தான் வரும், ஏன்னா 2ங்கிற டேர்ம் வந்து 10 டிவைட் பண்ணும். ஸோ ரிமைண்டர் 0 வரும். தென் லெஸ் தேன் பி. பிங்கிறது என்ன? 2. 2வை விட இந்த டேர்ம் லெஸ்ஸாக தான் இருக்கணும், அதாவது ரிமைண்டர் வந்து அதை விட சின்னதாக இருக்கணும். சரியா? பாருங்க, இதுக்கு கரஸ்பாண்டிங்கான நோட், த ரிமைண்டர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் த டிவைசர். கரெக்டா? இந்த 1ங்கிற டேர்ம் 2வை விட லெஸ் தேனா இருக்கணும். இது வந்து ரிமைண்டர், இது வந்து டிவைசர். The remainder is always less than the divisor. Then if r equal to 0, எப்ப r 0வா இருக்கும்? a equal to bq ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா இதுல இருந்து என்ன சொல்லலாம்? so b divides a, ரிமைண்டர் வராது. சரியா? the integers q and r are called, q னா quotient, r னா ரிமைண்டர், அதுக்கு நேம் கொடுத்திருக்காங்க. சரியா? then இன்னொரு நோட், when a positive integer is divided by 2, டிவைடட் பை 2 அப்படின்னா நம்மளோட ரிமைண்டர் வந்து 0வா இருக்கும், இல்லைன்னா 1ஆ இருக்கும். சரியா? when a positive integer is divided by 2, the remainder is either 0 or 1. சரியா? சப்போஸ் டிவைடட் பை 3ஆ இருந்துச்சுன்னா 0, 1, 2. 4ஆ இருந்துச்சுன்னா 0, 1, 2, 3 இந்த மாதிரி வரும். சரியா? ரிமைண்டருக்கு வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். We have 34 cakes. So 34 cake இருக்கு. Each box can hold 5 cakes. ஒரு பாக்ஸ்ல 5 கேக் வைக்கலாம். How many boxes we need to pack?
and how many cakes are unpacked. ஸோ 34 கேக்ஸ் இருக்கு. ஒரு பாக்ஸில் 5 கேக் தான் வைக்க முடியும். அப்போ 34 கேக்ஸ் எப்படி வைக்கலாம்? 6 பாக்ஸில் 5 கேக்காக வச்சோன்னா 30 கேக் வச்சிடலாம். அப்போ ரிமைனிங் வந்து என்ன இருக்கும்? 4 கேக் ரிமைனிங் இருக்கும். சரியா? அவ்வளோதான். இதுதான் சொல்லி கேட்டிருக்காங்க, நம்ம எழுதிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜென்ரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. ஜென்ரலைஸ்டு ஃபார்ம் அப்படின்னா இப்போ இங்கே நார்மலாக இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? எனி டூ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுத்திருக்கோம். அப்போ ஒரு நெகட்டிவ் நம்பரை எடுத்தால் டிவைட் பண்ணாதா? பண்ணலாம்ல, டிவைட் பண்ண முடியும்ல. அதுக்காக தான் ஜென்ரலைஸ்டு ஃபார்முக்கு போகிறோம். ஜென்ரலைஸ்டு ஃபார்ம் எப்படி எடுத்திருக்கோன்னு பாருங்க. இஃப் ஏ அண்ட் பி பி எனி டூ இன்டீஜர்ஸ், பாசிட்டிவ்னு அவங்க சொல்லலை, then there exists a unique integers q and r such that a equal to bq plus r. அதே தான் a equal to bq plus r அதே தான். ஆனால் r எழுதும்போது ரிமைண்டர் rக்கு என்ன கண்டிஷன்? 0 less than or equal to r less than modulus of b. இந்த modulus of bங்கிற டேர்ம் வந்து இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கு. ஜென்ரலைஸ்டு ஃபார்ம்னு வரும்போது இங்கே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுத்துக்கல, நம்ம நெகட்டிவ் இன்டீஜர்ஸும் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் அந்த வேர்டு பாசிட்டிவ்ங்கிற வேர்டு இங்கே வரல. இப்போ இங்கே சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம்னா மாடுலஸ் ஆஃப் பி அப்படின்னு சொல்றோம். பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இப்போ 16 டிவைடட் பை -3. இப்போ நம்ம 16 3ஆல் -3ஆல் டிவைட் பண்ணா நம்மளுக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்கும்னு பாருங்க. 16 ஈக்குவல் டு -3 இன்டூ -5 பிளஸ் 1. -3 இன்டூ -5னா 15ங்கிற ஆன்சர் கிடைக்குமா? அப்போ 15 பிளஸ் 1 16. இப்போ இங்கே வந்து -5 தான் நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து இது A, இது B, இது Q, இது R. இப்போ R அப்படிங்கிறது ஜென்ரலைஸ்டு ஃபார்ம் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம்? இந்த -3யை விட கம்மியாக இருக்கணும், அப்படிதானே சொன்னோம். ஆனால் இப்போ இந்த இடத்துல இதை -3ன்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. மாடுலஸ் ஆஃப் -3. ஸோ மாடுலஸ் ஆஃப் -3னா சிம்பிளாக 3. 3யை விட சின்ன நம்பராக இருந்தால் சரி, 3யை விட சின்ன நம்பர். இப்போ இங்கே நம்மளுக்கு 1. சரியா? இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது, அதனால இங்கேயும் வந்து -5ஆல தான் நம்ம குவேஷியண்ட்டாக எடுத்துக்கணும். -5ங்கிற டேர்மை தான் குவேஷியண்ட்டாக எடுத்துக்கணும். இப்போ புரியுதா? இன்னொரு டைம் சொல்லட்டுமா? ஜென்ரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்படின்னா எனி டூ இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிறோம். பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலை. பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் கிடையாது. நெகட்டிவ் இன்டீஜர்ஸாக இருந்தாலும் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே ரிமைண்டருக்கு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் என்னன்னா மாடுலஸ் ஆஃப் பி. மாடுலஸ் ஆஃப் பினா அதில் ஒரு நெகட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா அதை ஒமிட் பண்ணிடலாம். பாருங்க, 6 டிவைடட் பை -3 அப்படின்னா 16 டிவைடட் பை -3 அப்படின்னா அது இப்படி எழுதலாம். 16 ஈக்குவல் டு -3 இன்டூ -5 பிளஸ் 1. இப்போ a ஈக்குவல் டு bq பிளஸ் r. ஆருக்கு தான் வந்து 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம் நம்ம. சரியா? தென் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் த குவேஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் வென் a இஸ் டிவைடட் பை B in the following cases. So A ஓட வேல்யூ B ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம யூக்ளிட்ஸ் லெம்மா அப்ளை பண்ணணும். A equal to BQ plus R. A ஓட வேல்யூ 12, B ஓட வேல்யூ 5. அப்போ நம்மளுக்கு -12ன்னு ஆன்சர் வரணும். அப்போ இங்கே வந்து என்ன ஆகும்? 5 into -3னா -15 கிடைக்குமா? -15 plus 3னா -12 ஆன்சர். சரியா? தென் கண்டிஷன் வந்து 0 less than or equal to r less than 5க்கு மாடுலஸ் எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருது. நம்ம குவேஷியன்ட் என்ன, ரிமைண்டர் என்னன்னு எழுதிடணும். தென் அடுத்த ப்ராப்ளம், a வந்து 17, b -3ன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு இங்கே ரிசல்ட் பாசிட்டிவாக வேணுங்கிறதுனால இங்கே வந்து 2 நெகட்டிவ் நம்பர், அதாவது -3 கூட -5 மல்டிப்ளை பண்ணுறோம். சரியா? தென் இதுலேருந்து குவேஷியன்ட் ரிமைண்டர் எழுதிடுறோம். தென் ஒன் மோர் ப்ராப்ளம், a -19, b -4 ரெண்டுக்குமே நெகட்டிவ் சைன் கொடுத்துருக்காங்க. ஸோ -19 தான் ஆன்சராக கிடைக்கணும். அப்படிங்கும்போது இங்கே பாசிட்டிவ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம்னா தான் இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் இருந்துகிட்டே இருக்கும். அப்போது இங்கே -20 கிடைக்கும். -20 + 1 அப்படிங்கும்போது -19. சரியா? தென் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஷோ தட் த ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டிஜர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 4q + 1 for some integer q.
இப்போது ஒரு ஆட் இன்டீஜர் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அது இந்த ஃபார்மில் இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆட் இன்டீஜரை அஷ்யூம் பண்ணிக்கிறோம் எக்ஸ்ன்னு. ஆட் இன்டீஜரோட ஜென்ரல் ஃபார்மேட் என்னன்னா 2k+1 அப்படின்னு ஒரு ஃபார்மேட்டில் எழுதலாம். இப்போ நம்ம ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ x² = 2k+1 the whole square. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா 4k² + 4k+1. இந்த டேர்ம்ல இருந்து ஒரு 4kவை வெளியே எடுத்தோம் அப்படின்னா k+1ங்கிற டேர்ம் ப்ராக்கெட்குள்ளே இருக்கும். இந்த k × k+1க்கு வந்து நம்ம புதுசாக q அப்படின்னு சொல்லி இன்னொரு நொட்டேஷன் கொடுக்குறோம். ஸோ நம்மளுக்கு 4q+1 கிடைக்குது. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட். சரியா? இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு புரியுதா புரியலையா எப்படி எனக்கு தெரியும்? கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா தானே தெரியும். ஸோ கண்டிப்பாக ஒரு வீடியோக்கும் கமெண்ட்ஸ் போடுங்க. சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.